வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாகிரபி புவியியல், அதாவது பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8th 9th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஓகேங்களா வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெட்டில் 60க்கு 60 வாங்குவதற்கான வழிமுறைகளை தான் நம்ம இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். இது இல்லாத, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டு எழுதுறவங்க எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 97 89 51 92 66க்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். அந்த பிடிஎஃப் எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ ஜாகிரபி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். ஓகேங்களா, கொஷின் நம்பர் 1 பாருங்கள். சைஸ் பெருசு பண்ணிக்கலாம், சைஸு பெருசு பண்ணிக்கலாம். பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, உலகின் உயரமான பீடபூமி எந்த பீடபூமினா திபெத் பீடபூமி. உலகின் உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. கொஸ்டின் நம்பர் 2, உலகின் மிக நீளமான நைல் நதியின் நீளம் எவ்வளவு? நைல் நதியினுடைய நீளம் 66,695. 6695 தான் நைல் நதியினுடைய நீளம். அடுத்தது 3வது கொஸ்டின், ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள கண்டம். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உள்ள கண்டம் ஐரோப்பா கண்டம். ஆன்சர் டி, ஐரோப்பா கண்டம். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, சூறாவளிகள் உருவாகும் பெருங்கடல். சூறாவளிகள் உருவாகும் பெருங்கடல். சூறாவளிகள் உருவாகும் பெருங்கடல் அட்லாண்டிக் கடல். ஆன்சர் ஏ, அட்லாண்டிக் கடல். கொஸ்டின் நம்பர் 5, தென் பெருங்கடல் எனப்படுவது. தென் பெருங்கடல் எனப்படுவது அண்டார்டிகா. தென் பெருங்கடல் என்பது அண்டார்டிகா. 6, உலகின் மிக ஆழமான கடல் பகுதி. உலகின் மிக ஆழமான கடல் பகுதி மரியானா அகழி. ஆன்சர் பி, மரியானா அகழி. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. மூன்று பக்கங்களும் நிலமாகவும் ஒரு பக்கம் கடலாகவும் அமைந்தால் பரப்பு. அதை பார்த்தீங்கன்னா 3 பக்கம் நிலமாகவும் ஒரு பக்கம் கடலாகவும் அமைந்துள்ள பரப்பு அப்படின்னா விரிகுடா. பாருங்க. 8வது கொஸ்டின், 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதிக்கு தீவு. கொஸ்டின் நம்பர் 9, காசினி என்ற தொலை விண்வெளி கலத்தை நாசா அனுப்பிய வருடம் 2013. நாசா அனுப்பிய வருடம் 2013. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10, காடுகள் பற்றி மட்டும் காட்டும் வரைபடம். காடுகள் பற்றி மட்டும் காட்டும் வரைபடம் கருத்துச்சார் வரைபடம். ஆன்சர் சி, கருத்துச்சார் வரைபடம். கொஸ்டின் நம்பர் 11, உலக மாதிரியில் கிடைமட்டமாக செல்லும் கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு. அதை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுக்கு அச்சக்கோடுகள். கொஸ்டின் நம்பர் 12, தீர்க்க கோடு என்பது 0 டிகிரி தீர்க்க கோடு என்பது கிரீன்விச் கோடு. 0 டிகிரி தீர்க்க கோடு என்பது கிரீன்விச் கோடு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13, முதலில் அச்சக்கோடு தீர்க்க கோடுகளை நில வரைபடத்தை வரைந்தவர். முதலில் அச்ச தீர்க்க கோடுகளை நிலை வரைபடத்தில் வரைந்தவர் டாலமி. யாரு? டாலமி. 14வது கொஸ்டின், சந்திரனின் மறுபக்கத்தை முதலில் புகைப்படம் எடுத்த செயற்கைக்கோள். சந்திரனின் மறுபக்கத்தை முதலில் புகைப்படம் எடுத்த செயற்கைக்கோள் லூனா 3. என்னது? லூனா 3. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சந்திரனின் ஒரு பக்கம் மட்டும் புவியிலிருந்து பார்க்க முடியும்.
கூற்று. காரணம், சந்திரன் பூமியை சுற்றி வர தன்னைத்தானே சுற்றி வர 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. எத்தனை நாட்கள் எடுக்கிறது? 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. மேலே இருக்கிறதும் சரி, கீழே இருக்கிறதும் சரி. அப்போ கூற்று ஏ, காரணம் ஆர். மேலும் ஆறு என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒரு பக்கம் மட்டுமே பூமியிலிருந்து பார்க்க முடியும். சரி. காரணம், சந்திரன் பூமியை சுற்றி வர தன்னைத்தானே சுற்றி வர 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்போ பாருங்கள், கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. தற்சுழற்சியில் கிழக்கு மேற்காக சுற்றும் கோள். தற்சுழற்சியில் கிழக்கு மேற்காக சுற்றும் கோள் யுரோனஸ், வெள்ளி. யுரோனஸும் வெள்ளி மட்டும்தான் கிழக்கு மேற்காக சுற்றக்கூடிய கோள். அடுத்து 17. பச்சை நிறம் கொண்ட கோள். பச்சை நிறம் கொண்ட கோள் யுரோனஸ். பச்சை நிறம் கொண்ட கோள் யுரோனஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. தவறானது, அதாவது வால் நட்சத்திரத்தை பற்றி தவறானது. பாருங்க, ஏ, வால் நட்சத்திரின் வால் என்பது சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். எதிர் திசையில் இருக்கும். சரி. இது ஒரு விண்மீன். இது ஒரு விண்மீன். தவறு. சி பாருங்க, சூரியனில் இருந்து வரும் நுண்துகள்கள் வால் நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் ஆவின் மீது மோதுவதால் வால் பகுதி உருவாகிறது. வால் பகுதி உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. சரி. பாருங்க, டி, பனி தூசு முதலிய பொருட்கள் நிறைந்த பனி பாறைகள் வால் நட்சத்திரம். இதுவும் சரி. அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி மட்டும்தான் தவறானது. இது ஒரு விண்மீன். இது ஒரு விண்மீன்கிறது தான் தவறானது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 19. எல்லா கோள்களும் சூரியனை டேஸில் சுற்றி வருகிறது. எல்லா கோள்களும் சூரியனை டேஸில் சுற்றி வருகின்றன. நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. பாருங்க, 20வது கொஸ்டின். வசந்தகால சம இரவு பகல் நடைபெறும் நாள். வசந்தகால சம இரவு பகல் நடைபெறும் நாள் மார்ச் 21. மார்ச் 21. கொஸ்டின் நம்பர் 21. பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று, புவியில் இரவு பகல் மாற்றம் ஏற்படுகிறது. இரவு பகல் மாற்றம் ஏற்படுகிறது. சரி. காரணம், புவியினுடைய அச்சு 23 டிகிரி சாய்ந்துள்ளதால். 23 டிகிரி சாய்ந்துள்ளதால். இதுவும் சரிதான். ஆனால் கூற்று ஏ, காரணம் ஆர். ஆனால் ஆருக்கு ஓகேங்களா, ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல. சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் இது பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22. லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாள். பிப்ரவரி உள்ள நாள் 29. லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாள் எத்தனை நாள் இருக்கும்? 29 நாட்கள் தான் இருக்கும். 23வது கொஸ்டின். கோதுமை ஒரு மித வெப்ப மண்டல பயிர். கோதுமை ஒரு மித வெப்ப மண்டல பயிர். கோதுமை ஒரு மித வெப்ப மண்டல பயிர். கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24. பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, கூற்று, அமாவாசையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. தவறு. பாருங்க, கூற்று 2. பௌர்ணமி அன்று சூரியன் எதிர் திசையில் சந்திரன் காட்சி தருகிறது. அப்போ இதில் 2 மட்டும் சரி. இதில் 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 25. கொஷின் நம்பர் 25. அதாவது தவறானதுன்னு கேட்குறாங்க. செவ்வாய்க்கோள் தற்சுழற்சி 24 மணி 27 நிமிடம். சரி. அடுத்து பாருங்கள், புதன் 58.6 நாட்கள். சரி. அடுத்தது வியாழன் 9 மணி 55 நிமிடம். இதுவும் சரி. யுரோனஸ் பாருங்க 84 நாட்கள்னு சொல்கிறாங்க. இது தவறு. அப்போ ஆன்சர் டி தான். ஆன்சர் டி.
அடுத்து பார்த்தீங்கன்னா 26 குறுங்கோள்களின் விட்டம். குறுங்கோள்களின் விட்டம் 300 to 400 கிலோமீட்டர். 300 to 400 கிலோமீட்டர் குறுங்கோள்களினுடைய விட்டம். கொஸ்டின் நம்பர் 27 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் உள்ள கோள். அதாவது பார்த்தீங்கன்னா 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் உள்ள கோள் யுரோனஸ். என்னது? யுரோனஸ் கோளில் மட்டும்தான் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் உள்ள கோள். அடுத்தது 28 உலகின் நீளமான மலைத்தொடர். நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆன்சர் பி, ஆண்டிஸ் மலைத்தொடர். 29 வட அரைகோளம் இன்ட்டு தென் அரைகோளம் இரண்டிலும் பரவியுள்ள கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம் மட்டும்தான் வட அரைகோளமும் தென் அரைகோளத்தையும் இரண்டையும் பரவியுள்ள கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30 உலகின் மிக அகன்ற ஆறான அமேசானின் ஆற்றின் நீளம். உலகின் மிக அகன்ற ஆறான அமேசானின் ஆற்றின் நீளம் 6586 கிலோமீட்டர். 6586 கிலோமீட்டர். அடுத்தது 31 முதன்மையான தீர்க்கக்கோடு என்பது. முதன்மையான தீர்க்கக்கோடு என்பது 0 டிகிரி தீர்க்கக்கோடு அல்லது இதற்கு கிரீன்விச் தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க. கிரீன்விச் தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் ஏ மற்றும் பி. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். 32 புவியின் மையப்பகுதியில் காணப்படும் வெப்பநிலை. புவியின் மையப்பகுதியில் காணப்படும் வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். 5000 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட கண்டம். 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம். எந்த கண்டம்? ஆஸ்திரேலியா கண்டம் தான் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட கண்டம். பாருங்க. திடக்கோள்களில் பொருந்தாதது. திடக்கோள்களில் பொருந்தாதது சனிக்கோள் மட்டும்தான். ஆன்சர் டி. அடுத்தது கண்களுக்கு தெரியும் கோள்களில் பொருந்தாதது. கண்களுக்கு தெரியும் கோள்களில் பொருந்தாதது யுரோனஸ் மட்டும்தான். கண்களில் தெரியாது, தொலைநோக்கியின் மூலம் பார்க்கக்கூடிய கோள் யுரோனஸ். கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. தாலமி எந்த நாட்டை சேர்ந்தவர்? தாலமி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கிரேக்க நாட்டை சார்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஏ மார்ச் 1 டிசம்பர் 23 சம இரவு பகலாக உள்ளது. சரி, சம இரவு பகலாக உள்ளது. அதாவது சம இரவு சம பகலாக உள்ளது. சரி. காரணம் ஆர் சூரியனின் ஒளி பூமியின் அச்சுக்கு செங்குத்தாக படுகிறது. செங்குத்தாக படுறதுனால தான் இப்படி வருதுங்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ கூற்று ஏ காரணம் ஆர் சரி. மேலும் ஆறு என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 ஹாலோகிளாஸ்டி என அழைக்கப்படுவது உப்பு படிகமாக்குதல். ஹாலோகிளாஸ்டிக் என அழைக்கப்படுவது உப்பு படிகமாக்குதல். 39 கொஸ்டின் சமவெளி படிவங்களின் வடிவம். சமவெளி படிவங்களின் வடிவம் டெல்டா. ஆன்சர் ஏ டெல்டா. அடுத்து பாருங்க. 40 ஆற்று நீர் செல்லும் போது அதன் வெளிப்புற கரையை நீண்ட காலமாக அரித்து பள்ளத்தாக்கை அகலப்படுத்துவது. ஆற்று நீர் செல்லும் போது அதன் வெளிப்புற கரையை நீண்ட காலமாக அரித்து பள்ளத்தாக்கை அகலப்படுத்துவது குருட்டாறு. கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. உலகின் நீண்ட கடற்கரை எங்கே இருக்குன்னா மியாமி கடற்கரை தான் உலகின் நீண்ட கடற்கரை. கொஸ்டின் நம்பர் 42 பாறை துகள்கள் மற்றும் சேறு கலவையிலான நீள் வட்ட வடிவ சிறு குன்று போன்ற நிலத்தோற்றத்திற்கு ட்ரெம்லின்கள். என்னது? ட்ரெம்லின்கள்.
அடுத்து 43 செட்டு விமானங்கள், ஜெட்டு விமானங்கள், விமானங்கள் ஜெட்டு விமானங்கள் போகும் வளிமண்டல அடுக்கு. 43 ஜெட்டு விமானங்கள் போகும் வளிமண்டல அடுக்கு, படையடுக்கு. ஆன்சர் பி, படையடுக்கு. கொஸ்டின் நம்பர் 44 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஏ, டோல்ராம்ஸ் பகுதிகளின் பகல் இரவு நேரங்களில் சமமாக உள்ளன. சரி, சமமாக இருக்காது, தவறு. அடுத்தது காரணம் ஆர். பாருங்க, சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் செங்குத்தாக விழுகிறது. இது சரி. அப்போ ஆண்டு முழுவதும் செங்குத்தாக விழுவுது இந்த இடத்துல டோல்ராம் அப்படிங்கிற பகுதியில். அப்போ கூற்று ஏ தவறு, ஆர் சரி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45 கடல் மட்டத்திலிருந்து உயர செல்ல கடல் மட்டத்திலிருந்து உயர செல்ல எத்தனை மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைகிறது? அப்போ 1000 மீட்டருக்கு 6.5 சென்டிமீட்டர் வெப்பம் குறைகிறது. அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரம் செல்ல 6.5% வெப்பம் குறைகிறதுனா 1000 மீட்டர். எத்தனை மீட்டருக்கு 6.5% குறையுதுன்னா 1000 மீட்டர். 46வது கொஸ்டின் ஒரு நாளின் ஒரு பகுதியில் ஒரு ஆண்டின் பகுதியில் வீசும் காற்று, பகுதி நேர காற்று. ஆன்சர் டி, பகுதி நேர காற்று. அடுத்து 47 மான்சூன் என்ற சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டது? பாருங்க, மான்சூன் என்ற சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அரேபிய சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 48 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஏ செங்கடலில் அதிக அளவு உப்பு உள்ளது. சரி. காரணம் அதிகமாக நீராவியால் அண்டு அதிக அளவு நன்னீர் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ சரி, ஆர் தவறு. ஆன்சர் சி, ஏ சரி, ஆர் தவறு. கொஸ்டின் நம்பர் 43 மிகை ஓதம் பற்றி பொருந்தாதது. பாருங்க, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஏற்படும், அதாவது மிக ஓதை அப்படிங்கிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏற்படும். சரி. பாருங்க, பி சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது மிகை ஓதம் ஏற்படும் சொல்கிறாங்க. அதுவும் சரி. உயர் ஓதம் மிக உயர்ந்தும் மற்றும் தாழ் ஓதம் மிக தாழ்ந்தும் காணப்படும். சரி. அப்போ பொருந்தாதது எதுவுமே இல்லை. ஆன்சர் டி, பொருந்தாதது எதுவுமே இல்லை. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் 50வது செங்குத்தான மேகங்கள் என அழைக்கப்படுபவை கார்படை மேகம். செங்குத்தான மேகம் என அழைக்கக்கூடியது கார்படை மேகம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 51 பொறுத்துக. பாருங்கள், வெப்பத்தலக்காற்று அன்று இடங்கள். ஃபான் அப்படிங்கிறது வடக்கு இத்தாலியில் வீசக்கூடிய வெப்பக்காற்று. அப்போ 2, அடுத்தது சிராக்கோ அப்படிங்கிறது சகாரா பாலைவனத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தலக்காற்று. அப்போ 4, பிரிக் பில்டர் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் வீசக்கூடிய வெப்பக்காற்று. அப்போ 3, சினுக் அப்படிங்கிறது வடக்கு இத்தாலியில் வீசக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வீசக்கூடிய தலக்காற்று. அப்போ பாருங்கள், ஃபான் அப்படிங்கிறது வடக்கு இத்தாலியில் வீசக்கூடிய வெப்பக்காற்று, சிராக்கோங்கிறது சகாரா பாலைவனத்தில் வீசக்கூடிய வெப்பக்காற்று, பிரிக்ஸ் பில்டர் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் வீசக்கூடிய வெப்பக்காற்று, சினுக்குங்கிறது அமெரிக்காவில் வீசக்கூடிய வெப்பக்காற்று. அப்போ ஆன்சர் 2, 4, 3, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 52 பொருந்தாதது புயலின் பெயர். ஓகேங்களா? புயலின் பெயரில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது ஹரிக்கேன், சூறாவளி, டைபூன்கள். எதிர் சூறாவளி தான் பொருந்தாதது. அடுத்து 53 ஒரு
திறப்பொன் என்று அழைக்கப்படும் அடுக்கு. ஒரு திறப்பொன் என்று அழைக்கப்படும் அடுக்கு அயனி அடுக்கு. அயனி அடுக்கு. கொஸ்டின் நம்பர் 54. ஒரு வருடத்தின் வெப்பமான மாதத்தின் வெப்பநிலைக்கு குளிரான வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஆண்டு வெப்பநிலை பரவல். ஆன்சர் டி, ஆண்டு வெப்பநிலை பரவல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 55. பர்கான். பர்கான் எந்த செயலோடு தொடர்புடையது? படிய வைத்தல் நிலத்தோற்றம். பர்கான் என்பது படிய வைத்தல் நிலத்தோற்றம். 56. குருட்டாறு உருவாக்கப்படுவது. குருட்டாறுகள் உருவாக்கப்படுவது மலைப்பாதையில். 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 மலைப்பாதையில் தான் குருட்டாறு உருவாகிறது. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 57. பாலைவனத்திற்கு வெகு தொலைவில் கடத்தல் செயல் மூலம் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள்கள். லோயஸ். நுண்ணிய துகளுக்கு பேர் லோயஸ். பாலைவனத்தில் வெகு தொலைவில் கடத்தல் செயல் மூலம் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகளுக்கு லோயஸ் என்று பெயர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 58. கொஸ்டின் நம்பர் 58. பாருங்கள், துருவ பகுதிகளில் பனித்துகள்களானது பரந்த அளவில் பரவி காணப்படும் பனித்துளிகளின் தொகுப்பு. கண்டப்பனியாறு. அதாவது பார்த்தீங்கன்னா துருவ பகுதிகளில் பனித்துகள்களானது பரந்த அளவில் பரவி காணப்படும் பனித்துகள்களின் தொகுப்புக்கு பேர் கண்டப்பனியாறு. கொஸ்டின் நம்பர் 59. கொஸ்டின் நம்பர் 59. பனியாறுகள் பறித்தெடுத்தல் செயலில் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா பனியாறுகள் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்புக்கு பேர் சர்க்கு. நாற்காலி போன்ற அமைப்புக்கு பேர் சர்க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60. கொஸ்டின் நம்பர் 60. மிசிசிப்பி ஆறு உள்ள இடம் வட அமெரிக்கா. மிசிசிப்பி ஆறு உள்ள இடம் வட அமெரிக்கா. நீர் உட்கிறத்தல் என்பது தாது நீர் கொள்ளுதல். தாது நீர் கொள்ளுதல். 62. பாறை சிதைவுறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாறை சிதைவுறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தேயுறுதல். ஆன்சர் டி, தேயுறுதல். கொஸ்டின் நம்பர் 63. பாருங்க, புவி மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு ஏற்படும் செங்குத்து நகர்வு. புவி மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு ஏற்படும் செங்குத்து நகர்வு எபிரோசெனி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, தவறானது. ஏ, பி அலையினுடைய வேகம் 8 கிலோமீட்டர். எஸ் அலையினுடைய வேகம் 5 கிலோமீட்டர் பர் செகண்டு. எல் அலையின் வேகம் 4 கிலோமீட்டர் பர் செகண்டு. தவறானதே இதில் இல்லை. இது அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 65. புவியோட்டில் ஏற்படும் மிகப்பெரிய கிடைமட்ட நகர்வு. புவியோட்டில் ஏற்படும் மிகப்பெரிய கிடைமட்ட நகர்வு எபிரோசனிக் மலையாக்கு நகர்வு இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓரோசனிக்கும் ஓகேங்களா மலையாக்கு நகர்வும். அப்போ ஆன்சர் பி அண்டு சி. ஆன்சர் டி, பி அண்டு சி. அதாவது புவியோட்டில் ஏற்படும் மிகப்பெரிய கிடைமட்ட நகர்வு ஓரோசனிக்கும் மலையாக்கு நகர்வும். அப்போ பி மற்றும் சி. ஆன்சர் டி. தாஜ்மஹால் 66வது கொஸ்டின். தாஜ்மஹால் பாதிப்படைய காரணம். தாஜ்மஹால் பாதிப்படைய காரணம் ரசாயன பாதிப்பு. ரசாயன பாதிப்பு. 67வது கொஸ்டின். லோயஸ் மணல் துகள்களின் நிறம் மஞ்சள் நிறம். லோயஸ் மணல் துகள்களின் நிறம் மஞ்சள் நிறம். கொஸ்டின் நம்பர் 68. கொஸ்டின் நம்பர் 68. காயல் எதனால் ஏற்படுகிறது? காயல் எதனால் ஏற்படுகிறது? கடல் அரிப்பினால் ஏற்படுகிறது. கடல் அரிப்பினால் ஏற்படுகிறது. 69வது கொஸ்டின். பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள். பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் பர்கான். ஆன்சர் ஏ, பர்கான். 70. எல்லினோ
எல்லினோ என்பதன் பொருள் குழந்தை இயேசு. எல்லினோ என்பதன் பொருள் குழந்தை இயேசு. எல்லினோ என்பதன் பொருள் குழந்தை இயேசு. கொஸ்டின் நம்பர் 71. வானிலை கணக்கிட தேவையான காலம். வானிலை கணக்கிட தேவையான காலம் 24 மணி நேரம். ஆன்சர் ஏ. 72. அனிமோமீட்டர் கருவி. அனிமோமீட்டர் கருவி அளவெடுப்பது காற்றினுடைய வேகம். காற்றினுடைய வேகத்தை கணக்கெடுக்கிறது தான் அனிமோமீட்டர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 73. கொஸ்டின் நம்பர் 73 பாருங்கள். மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் காற்று. மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் காற்றுகள் மேலை காற்றுகள். ஆன்சர் சி, மேலை காற்றுகள். 74. மிருதுவான வெடித்த பருத்தியை போன்று காணப்படும் மேகம். மிருதுவான வெடித்த பருத்தியை போன்ற காணப்படும் மேகம் திரள் மேகம். ஆன்சர் சி, திரள் மேகம். 75. வானிலை தொழிற்சாலை எனப்படுவது. வானிலை தொழிற்சாலை எனப்படுவது இடியுடன் கூடிய புயல். இடியுடன் கூடிய புயல். ஆன்சர் சி. 76வது கொஸ்டின். கோடை பருவத்தில் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலக்காற்று. கோடை பருவத்தில் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலக்காற்று நார்வெஸ்ட். நார்வெஸ்டர். 76. தென்மேற்கு பருவக்காற்று தோன்றும் இடம். தென்மேற்கு பருவக்காற்று தோன்றும் இடம் கேரளா. தென்மேற்கு பருவக்காற்று தோன்றும் இடம் கேரளா. 78. சோழமண்டல கடற்கரைக்கு கனத்த மழையை தருவது. சோழமண்டல கடற்கரைக்கு கனத்த மழையை தருவது வடகிழக்கு பருவக்காற்று. ஆன்சர் டி, வடகிழக்கு பருவக்காற்று. கொஸ்டின் நம்பர் 79 பாருங்க. பருவக்காற்று ஏற்பட காரணம். பருவக்காற்று ஏற்பட காரணம் நில வெப்பம் அடைதல், காற்று வெப்பம் அடைவது, கடல் வெப்பம் அடைவது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பருவக்காற்று ஏற்பட காரணம் நில வெப்பம் அடைவது 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடல் வெப்பம் அடையுது. அப்போ ஆன்சர் ஏ மற்றும் சி. ஆன்சர் ஏ மற்றும் சி. 80வது கொஸ்டின். மேற்கத்திய இடையூறு காற்று இந்தியாவிற்கு கொண்டு வருவது. மேற்கத்திய இடையூறு காற்று இந்தியாவிற்கு கொண்டு வருவது செட் காற்றுகள். ஆன்சர் பி, ஜெட்டு காற்றுகள். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 81. கொஸ்டின் நம்பர் 81. புவி அடுக்குகளை ஏறு வரிசைப்படுத்துக. புவி அடுக்குகளை ஏறு வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்க அடியடுக்கு. ஃபஸ்ட்டு அடியடுக்கு 1, அடுத்தது 5வது சேனிடை அடுக்கு, 4வது படையடுக்கு, 3 மீளடுக்கு, அடுத்தது 2 அயனி அடுக்கு. அப்போ இந்த அமைப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா? புவியினுடைய அடுக்கு ஃபஸ்ட்டு அடியடுக்கு, 2வது சேனிடை அடுக்கு, 3வது படையடுக்கு, 4வது மீளடுக்கு, 5வது அயனி அடுக்கு. அப்போ ஆன்சர் 1, 5, 4, 3, 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஏ. கேரளா தமிழ்நாடு ஒரே அட்சரேகையில் இருந்தாலும் கேரளா அதிக மழை பொழிவினை பெறுகிறது. சரி. அப்போ பாருங்கள் காரணம் 6. தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையின் எதிர்முக காற்று திசையில் அமைந்துள்ளது. இதுவும் சரி. அதாவது ஏ அண்டு ஆர், மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 83. வறண்ட தன்மையுடைய காற்று. வறண்ட தன்மையுடைய காற்று வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியா ஒரு வெப்பமண்டல பருவக்காற்று நாடு. இந்தியா ஒரு வெப்பமண்டல பருவக்காற்று நாடு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 85. கொஸ்டின் நம்பர் 85 பாருங்கள். பாரோமீட்டர் என்ற கருவியை அளவிடுவது. பாரோமீட்டர் என்ற கருவி அளவிடுவது வளிமண்டலத்தின் அழுத்தம். வளிமண்டலத்தின் அழுத்தம். 86வது கொஸ்டின். செங்குத்தான பாறை கடலை நோக்கி அமையும் போது உருவாகும் நிலத்தோற்றம். செங்குத்தான பாறை கடலை நோக்கி அமையும் போது உருவாகும் நிலத்தோற்றம் ஓங்கல். ஆன்சர் ஏ,
ஓங்கல். கொஸ்டின் நம்பர் 87. புழுதி புயல் எனப்படுவது. புழுதி புயல் எனப்படும் புழுதி புயல் எனப்படுவது லூ காற்று தான் புழுதி புயல் என அழைக்கப்படுவது. 88. புவி பரப்பிலிருந்து உயரம் செல்ல செல்ல 165 மீட்டர் உயரத்திற்கு குறையும் வெப்ப அளவு. புவி பரப்பிலிருந்து உயரம் செல்ல செல்ல 165 மீட்டர் உயரத்திற்கு குறையும் வெப்ப அளவு 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைகிறது. அடுத்தது, மான்சூன் என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? மௌசிம். ஆன்சர் ஏ, மௌசிம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. எதிர் சூறாவளிகள் என்பது உயர் அழுத்த அமைப்பின் மையம். உயர் அழுத்த அமைப்பின் மையம். ஆன்சர் பி, உயர் அழுத்த அமைப்பின் மையம். ரஷ்யாவில் வீசும் குளிர்தல காற்று. ரஷ்யாவில் வீசும் குளிர்தல காற்றுக்கு புர்கா. குளிர்தல காற்றுக்கு புர்கா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 92. கடல் காற்று வீசும் நேரம். கடல் காற்று வீசும் நேரம் பிந்தைய மாலை பொழுது. பிந்தைய மாலை பொழுது தான் கடல் காற்று வீசும். 93. எதனுடன் இணைத்து மின்னல் ஏற்படுகிறது? எதனுடன் இணைத்து மின்னல் ஏற்படுகிறது? வெப்பச்சலன மலை, புயல் மலை, எரிமலை முகில். இவை அனைத்தும். தாழ் மேகங்கள் எனப்படுவது படை மேகங்கள். ஆன்சர் பி, படை மேகங்கள். கொஸ்டின் நம்பர் 95. சீராகவும் நிலையானதாகவும் குறிப்பாக கடற்பரப்பில் வீசக்கூடியது தீபார காற்று. அதாவது பார்த்தீங்கன்னா, சீராகவும் நிலையானதாகவும் குறிப்பாக கடற்பரப்பில் வீசும் காற்று கூடியது தீபார காற்று. 96வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 96. கூற்று ஏ. ஆரவல்லி மலைத்தொடரின் மேற்கு பகுதி பாலைவனமாக உள்ளது. ஆரவல்லி மலைத்தொடரின் மேற்கு பகுதி பாலைவனமாக உள்ளது. சரி. காரணம், மழையை கொண்டு வரும் வடகிழக்கு பருவக்காற்றின் இம்மலை தடுக்கிறது. இதுவும் சரி. அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். ஏ ஆன்சர். 97. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம். தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஹூப்ளி. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஹூப்ளி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 97. கொஸ்டின் நம்பர் 97. கொஸ்டின் நம்பர் 97. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஹூப்ளி. அடுத்து 98. பள்ளத்தாக்கானது புவியாற்றினால் அரிக்கப்பட்டு ஆழப்படுத்துவதால் உருவாகும் நிலத்தோற்றம் யூ வடிவ பள்ளத்தாக்கு. அப்போ பனியாறினால் அரிக்கப்படும் ஆழப்படுத்துதலால் உருவாகும் நிலத்தோற்றம் யூ வடிவ பள்ளத்தாக்கு. 99. கவசத்தின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அஸ்தினோஸ்பியர். கவசத்தின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சி, அஸ்தினோஸ்பியர். 100வது கொஸ்டின். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் நம்பர் 101. கொஸ்டின் நம்பர் 101. திடநிலையில் உள்ள பொருட்கள் மட்டுமே ஊடுருவ செல்லும் அலைகள். எஸ் அலை, இரண்டாம் நிலை அலை. எஸ் அலை, இரண்டாம் நிலை அலை. அப்போ ஆன்சர் பி அண்டு சி. சீமா என்பது சிலிக்கான் மெக்னீசியம். சீமா என்பது சிலிக்கான் மெக்னீசியம். 103. பிதிர்வு மலை ஏற்பட காரணம் எபிரோஜெனிக். பிதிர்வு மலை ஏற்பட காரணம் எபிரோஜெனிக். அடுத்த கொஸ்டின் நம்பர் 104. தக்கான பீடபூமியின் எப்பகுதி எரிமலை குழம்பில் உருவாக்கப்பட்டது? தக்கான பீடபூமியின் எப்பகுதி எரிமலை குழம்பில் உருவாக்கப்பட்டது? வடமேற்கு பகுதி. 105வது கொஸ்டின். அலைகள் பற்றியதில் சரியானது. சில குறிப்பிட்ட திசைகளில் பயணிக்கிறது. சரி. அடுத்து பாருங்க. ஆனால் நீரானது அலைகளோடு பயணிப்பதில்லை. இதுவும் சரி.
அப்போ 1 மற்றும் 2ம் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 106. கூற்று ஏ. பூமியில் பருவக்காற்று மாற்றங்கள் ஏற்படுகிறது. பூமியில் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது. சரி. பாருங்கள் ஆர். பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. சரி. அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல. ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 107. பொறுத்துக. பாருங்க கோள்கள் வெள்ளிக்கோள் ஓகேங்களா, சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். வெள்ளிக்கோள் 224 நாட்கள். அப்போ 4 கமா. அடுத்து பாருங்கள் வியாழன் கோள் 11 ஆண்டு 10 மாதம். அப்போ 1 கமா. அடுத்து பாருங்கள் சனிக்கோள் 29 ஆண்டுகள் 5 மாதம். அப்போ 2 கமா. யுரோனஸ் 84 ஆண்டுகள். யுரோனஸ் 84 ஆண்டுகள். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள் வெள்ளிக்கோள் 224 நாட்கள், வியாழன் 11 ஆண்டு 10 மாதம், சனி 29 ஆண்டு 5 மாதம், யுரோனஸ் 84 ஆண்டு. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 5. 4 கமா 1 கமா 2 கமா 5. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 108. அதிக துணைக்கோள்கள் உடைய கோள். அதிக துணைக்கோள்கள் உடைய கோள் வியாழன். வியாழனில் தான் அதிக துணைக்கோள்கள் காணப்படுது. 109வது கொஸ்டின். கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி அளவு. கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி அளவு 10-13 மில்லிபார். 10-13 மில்லிபார். கொஸ்டின் நம்பர் 110. கொஸ்டின் நம்பர் 110 பாருங்க. சூரிய குடும்பத்தின் அதிக அளவு வெப்பமான கோள். சூரிய குடும்பத்தின் அதிக அளவு வெப்பமான கோள் வெள்ளிக்கோள். சந்திரன் பூமியை சுற்றி வர சராசரி தொலைவு. சந்திரன் பூமியை சுற்றி வரும் சராசரி தொலைவு 3,84,401 கிலோமீட்டர். 3,84,401 கிலோமீட்டர். அடுத்து பாருங்க. வால் நட்சத்திரத்தின் வால் பகுதியானது சூரியன் உள்ள திசையில் எதிர் திசையில் இருக்கும். ஆன்சர் பி. சூரியன் உள்ள திசையில் எதிர் திசையில் இருப்பது தான் வால் நட்சத்திரனுடைய வால் பகுதி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 113. சூரியனில் அதிகம் உள்ள வாயு ஹைட்ரஜன் வாயு. சூரியனில் அதிகம் உள்ள வாயு ஹைட்ரஜன் வாயு. 114. ஆகாய கங்கை எனப்படுவது. ஆகாய கங்கை எனப்படுவது பால்வெளி அண்டம். ஆகாய கங்கை எனப்படுவது பால்வெளி அண்டம். 115வது கொஸ்டின். புவியில் உயிரினங்கள் வசிப்பதற்கு காரணம். வளிமண்டலத்தில் உயிர் வளி இருத்தல். வளிமண்டலத்தில் உயிர் வளி இருத்தல். உயிர் வளி என்பது ஆக்சிஜன். உயிர் வளி என்பது ஆக்சிஜன். உயிர் வளி என்பது ஆக்சிஜன். புவியில் உயிரினங்கள் வசிப்பதற்கு காரணம் வளிமண்டலத்தில் உயிர் வளி இருப்பதால் அந்த உயிர் வளி என்பது ஆக்சிஜன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 116. சூரியன் மற்றும் கோள்கள் நகர்வது போல் நமக்கு தோன்ற காரணம். தற்சுழற்சி மற்றும் கிழக்கு நோக்கிய இயக்கம். கொஸ்டின் நம்பர் 117. எது சூரியனை நேரடியாக சுற்றுவதில்லை? எது சூரியனை நேரடியாக சுற்றுவதில்லை? சந்திரன். அப்போ சந்திரன் எதை சுற்றி வருது அப்படின்னா பூமியை சுற்றி வருது. சந்திரன் பூமியை சுற்றி வருது, நேரடியாக சூரியனை சுற்றி வருவதில்லை. கொஸ்டின் நம்பர் 118. சூரியனிலிருந்து வரும் நுண்துகள்கள் வால் நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் ஆவின் மீது மோதுவதால் ஏற்படுவது வால் பகுதி தோன்றும். வால் பகுதி தோன்றும். சந்திரன் புவியின் விட்டத்தில் எவ்வளவு பங்கு? சந்திரன் புவியினுடைய விட்டத்தில் பங்கு எவ்வளவு அப்படின்னா 4/1 பங்கு. 4/1 பங்கு. 120வது கொஸ்டின். பூமியில் உள்ளது போல் சந்திரனில் டேஸ் இல்லை. வளிமண்டலம் இல்லை. வளிமண்டலம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 121. கூற்று ஏ. சனிக்கோளை
சனிக்கோளில் வளையங்கள் உள்ளது. சரி. 6 சனிக்கோளை சுற்றி நுண்துகர்கள் தூசு பனியும் காணப்படுகிறது. சரி. அப்போ ஏ ஆர் ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். 122வது கொஸ்டின், அரிக்கப்படாத எஞ்சிய குன்றுகளாக தரைப்பகுதியில் உயர்ந்து காணப்படுவது இன்சல்பர்க். இன்சல்பர்க். அப்போ அரிக்கப்படாத எஞ்சிய குன்றுகளாக தரைப்பகுதியில் இருக்கக்கூடியது இன்சல்பர்க். அரிக்கப்படாத எஞ்சிய பாறைகளுக்கு தான் இன்சல்பர்க். அடுத்த கொஸ்டின் நம்பர் 123, நெல் உற்பத்தி செய்யும் நாடுகள் இறங்கு வரிசையில் சரியானது. நெல் உற்பத்தி செய்யும் நாடுகளை இறங்கு வரிசைப்படுத்துதலில் சரியானது. நெல் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனா தான் அதிகம், அப்புறம் இந்தியா, அப்புறம் இந்தோனேசியா, அப்புறம் வங்கதேசம். நெல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு சீனா, 2வது இந்தியா, 3வது இந்தோனேசியா, 4வது வங்கதேசம். இப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். 124, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு ஏரி அமைந்துள்ள நாடு கம்போடியா. கம்போடியா தான் உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு ஏரி அமைந்துள்ள நாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 125, பொறுத்துக. பொறுத்துக பாருங்க, நாடுகள் வேட்டையாடுபவர்கள். ஆப்பிரிக்காவில் ஓகேங்களா பிக்மிக்கிகள்னு சொல்லுவாங்க 2, அமேசான் பகுதியில் அமெரிண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனடாவில் எஸ்கிமோஸ். கனடாவில் எஸ்கிமோஸ். அப்போ 1. அப்போ 2, 3, 1. அப்போ ஆன்சர் டி. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 126, மற்றவருடன் தொடர்பு இல்லாத இடங்களில் வசிக்கும் குடிமக்களிடம் காணப்படும் முதன்மை தொழில். மற்றவருடன் தொடர்பு இல்லாத இடங்களில் வசிக்கும் குடிமக்களிடம் காணப்படும் முதன்மை தொழில் உணவு சேகரித்தல். காணப்படும் முதன்மை தொழில் உணவு சேகரித்தல். 127, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பயிர்களை ஒரே விளைநிலத்தில் ஒரு பருவத்தில் விளைவிப்பது. பல்பயிர் விளைவிக்கும் முறை. பல்பயிர் விளைவிக்கும் முறை. கொஸ்டின் நம்பர் 128, நெல் ஒரு அயனமண்டல பயிர். நெல் ஒரு அயனமண்டல பயிர். நெல் ஒரு அயனமண்டல பயிர். 129, இலைப்பயிர்களில் வேறுபட்டது. இலைப்பயிர்களில் வேறுபட்டது கோதுமை. ஆன்சர் டி, கோதுமை. ரெட்டிங் முறை, அதாவது பார்த்தீங்கன்னா 130, ரெட்டிங் முறையில் இலைகளை பிரித்தெடுக்கப்படும் இலைப்பெயர் சணல். இலைப்பெயர் சணல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 131, கீழ்கண்டவற்றுள் உயரமான அயனமண்டலத்தில் புல்வகை தாவரம் கரும்பு. அயனமண்டல புல்வகை தாவரம் கரும்பு. 132, இந்தியா வங்கதேசம் போன்ற நாடுகளில் கீழ்கண்ட எந்த உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? ஜனல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. 133, மீன் உணவுப் பொருளாக கிடைக்கும் இடம் கண்டத்திட்டு அருகில். மீன் உணவுப் பொருளாக கிடைக்கக்கூடிய இடம் கண்டத்திட்டு அருகில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. கொஸ்டின் நம்பர் 134 பாருங்க, முதலில் தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள். முதலில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் நிலக்கரி. 135, வைரம் அறுக்க தொழிற்சாலைக்கு எந்த பணியாளர்கள் தேவைப்படுகிறது? குறிப்பிட்ட தொழில்நுட்பம் தெரிந்த பணியாளர்கள். குறிப்பிட்ட தொழில்நுட்பம் தெரிந்த பணியாளர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 136, வேளாண் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களில் வேறுபட்டது. காகித தொழிற்சாலை. காகித தொழிற்சாலை. வேளாண் பொருள் சார்ந்த தொழிலகங்களில் வேறுபட்டது காகித தொழிற்சாலை. 137, கீழ்கண்டவற்றுள் சிதறி கிடக்கும் தொழிற்சாலையை குறிப்பது. கடிகாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை. கடிகாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை. அடுத்து 138வது கொஸ்டின். 138வது கொஸ்டின், தனியார் நிறுவனத்திற்கு எடுத்துக்காட்டு. தனியார் நிறுவனத்திற்கு எடுத்துக்காட்டு ரிலையன்ஸ். இது மட்டும்தான் தனியார் நிறுவனம், மீது எல்லாமே கவர்மெண்ட்டு. 139, அரைக்கலன் செய்யும் தொழிலகங்கள் காடுகள் சார்ந்த தொழிலகங்கள். காடுகள் சார்ந்த தொழிலகங்கள். பாருங்கள் 140, ரப்பர் தகரம் அதிகம் காணப்படும் இடம்
மலேசியா. ரப்பர் தகரம் அதிகம் காணப்படும் இடம் மலேசியா. கொஸ்டின் நம்பர் 141. ஒரு நாட்டிற்குள்ளே நடைபெறும் வணிகம். ஒரு நாட்டிற்குள்ளே நடைபெறும் வணிகம் உள்நாட்டு வணிகம். ஆன்சர் டி, உள்நாட்டு வணிகம். 142. முதலில் அமைக்கப்பட்ட பல்வழி தேசிய நெடுஞ்சாலை. முதலில் அமைக்கப்பட்ட பல்வழி தேசிய நெடுஞ்சாலை ஆட்டோ பான் சாலைகள். ஆட்டோ பான் சாலைகள். ஆட்டோ பான் சாலைகள். 143. கிழக்காசிய துறைமுகங்களை விட முகங்களை வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை துறைமுகங்களோடு இணைக்கும் கப்பல் போக்குவரத்து வழி டிரான்ஸ் பசிபிக் வழி. டிரான்ஸ் பசிபிக் வழி. கொஸ்டின் நம்பர் 144. செலவு அதிகமான போக்குவரத்து. செலவு அதிகமான போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. செலவு அதிகமான போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. தந்தி தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்ட வருடம். தந்தி எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1844. தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் 1875. 1875. கொஸ்டின் நம்பர் 147. கொஸ்டின் நம்பர் 147. இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எந்த அணையில் உள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எந்த அணையில் உள்ளது? பக்ரானங்கள். ஆன்சர் பி, பக்ரானங்கள். திட்டம் வகுப்போர் அடங்கிய தொழில்நிலை 5ஆம் தொழில்நிலை. திட்டம் வகுப்போர் அடங்கிய தொழில்நிலை 5ஆம் தொழில்நிலை. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 149. கொஸ்டின் நம்பர் 149. உழவர் சந்தை எங்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? உழவர் சந்தை எங்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? மதுரையில் தான் உழவர் சந்தை முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிப்பது. பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிப்பது வணிகம். 151. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த மக்கள் தொகை கொண்டுள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் குறைந்த அளவு பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் குறைந்த அளவு மக்கள் தொகை உள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 152. சரியானதை தேர்ந்தெடு. 2011 மக்கள் தொகை பிடி. அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தருமபுரின்னு சொல்கிறாங்க. தப்பு. அடுத்தது தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 1000க்கு 995. 1000க்கு 995 சரி. தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விழுக்காடு எவ்வளோ இருக்குது? 83க்கு மேலே இருக்குது. அப்போ இதுவும் தவறு. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரின்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அப்போ பாருங்கள், மற்றதெல்லாம் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. நீலகிரியில் தான் அதிக பாலின விகிதம் காணப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விழுக்காடு 83.03. 83.03. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டுள்ள மாவட்டம் நீலகிரி. நீலகிரி. அடுத்தது ஓசோன் தினம். ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஆன்சர் பி, செப்டம்பர் 16 தான் ஓசோன் தினம் கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 154. காட்டுப் பொருட்கள் சீராக கிடைக்க ஒரு பகுதியில் எவ்வளவு பங்கு காடுகளை இருக்க வேண்டும்? 1/3 பங்கு காடுகள் இருக்க வேண்டும். 1/3 பங்கு காடுகள் இருக்க வேண்டும். கீழ்கண்ட உயிர்கோள இருப்புகளில் பொருந்தாதது. உயிர்கோள இருப்புகளில் பொருந்தாதது. மன்னர் வளைகுடா, நீலகிரி, அகத்தியர் மலை எல்லாமே உயிர்கோள பட்டகம். முதுமலை மட்டும்தான் கிடையாது. அப்போ ஆன்சர் டி. அடுத்து 156வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 1951 முதல் 2011 வரை முடிய 60 ஆண்டுகளில் எந்த நிலையில் அடைந்துள்ளது? இரட்டிப்பாக அடைந்துள்ளது. இரட்டிப்பு அடைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 157. மாநில பேரிடர் மேலாண்மையின் தலைவர் யார்? மாநில பேரிடர் மேலாண்மையின் தலைவர் யார் அப்படின்னா தலைவர் முதலமைச்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 158. தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. ஏ, நிலச்சரிவு எச்சரிக்கை. புவி அமைப்பில் அளவைத்துறை. புவி அமைப்பின் அளவைத்துறை சரி.
அடுத்தது உச்ச வெப்பநிலைங்கிறது வானிலை இடர், இதுவும் சரி. தமிழ்நாடு அதிக நேர்வு அதிர்வு மண்டலம், தவறு. அடுத்தது மனித புறக்கணிப்பு மனிதனால் உருவாகும் பேரிடர், இதுவும் சரி. இப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். தமிழ்நாடு நேர்வு அதிர்வு மண்டலம் தான் தவறானது. அடுத்து 159வது கொஸ்டின். போபல் துயர நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு 1984. 1984 தான் போபல் துயர நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 160. தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம், அதாவது டிஎன்பிஎல் துறையாக இயங்கி வருகிறது. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். 161. நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டங்களில் பொருந்தாததை தேர்வு செய்யினா பொள்ளாச்சி மட்டும்தான் ஓகேங்களா, நெசவு பள்ளத்தாக்கு கிடையாது. மீதி எல்லாமே திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாமே நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 162. கொஸ்டின் நம்பர் 162. கொஸ்டின் நம்பர் 162. தமிழ்நாட்டின் மிக பிரதானமான பாசன வசதி. தமிழ்நாட்டில் மிக பிரதானமான பாசன வசதி கிணற்று பாசன வசதி. அடுத்து பாருங்க, தவறானது. தேனி வளத்திற்கு பேர் அபிகல்ச்சர், சரி. அடுத்து திராட்சை வளத்திற்கு விட்டிகல்ச்சர், சரி. பல மரங்கள் வளத்திற்கு பேர் புரூட் கல்ச்சர்னு சொல்கிறாங்க, தவறு. பட்டுப்புழு வளத்திற்கு செரிகல்ச்சர், பட்டுப்புழு வளத்திற்கு செரிகல்ச்சர். அப்போ தவறானது கேட்குறான். சி தான் இதுக்கு தவறானது. அடுத்து கொஷின் நம்பர் 164. கொஷின் நம்பர் 164. பின்வரும் இடங்களில் இரும்புத்தாது கிடைக்கும் இடங்களில் தவறானது. இரும்புத்தாது கிடைக்கும் இடங்களில் தவறானது. திருச்சியில் மட்டும்தான் இரும்புத்தாது கிடைக்கல, மீதி எல்லாமே சேலம், திருவண்ணாமலை, நாமக்கல்லாம் இரும்புத்தாது கிடைக்கக்கூடிய இடம். 165வது கொஸ்டின். மலேரியா நோயை கட்டுப்படுத்தும் குனைனைன் மருந்து எம்மரத்திலிருந்து பெறப்படுகிறது. அப்போ மலேரியா நோயை கட்டுப்படுத்த குனைனைன் அப்படிங்கிற மருந்து எம்மரத்திலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா சின்கோனா. எந்த மரம்? சின்கோனா. 166. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் காடுகள் காணப்படுகிறது? தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் காடுகள் காணப்படுகிறதுனா 17% காடுகள் காணப்படுகிறது. பாருங்க, 167வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1958. அடுத்தது 168வது கொஸ்டின். புவி தினம் ஏப்ரல் 22. புவி தினம் ஏப்ரல் 22. 169வது கொஸ்டின். செங்குத்தான சரிவும் அடர்ந்த காடுகளும் கொண்ட மலைப்பிரதேசம் மிக டேஸ் மக்கள் தொகையை கொண்டுள்ளது. மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்டுள்ளது. 170. டேஸ் என்பது தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாகும். டேஸ் என்பது தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாகும். போக்குவரத்து திட்டம். டிஎன்பிஎல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. டிஎன்பிஎல் நிறுவப்பட்ட ஆண்டு 1979 தான் டிஎன்பிஎல் நிறுவப்பட்ட ஆண்டு. 72. 172வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதன்மை மீன்பிடி துறைமுகம். தமிழ்நாட்டின் முதன்மை மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடி. ஆன்சர் பி, தூத்துக்குடி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 173. மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டம் யுனெஸ்கோ கொண்டு வந்த ஆண்டு. மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை யுனெஸ்கோ கொண்டு வந்த ஆண்டு 1971. அடுத்த 174வது கொஸ்டின். லிக்னைட் உற்பத்தியில் முதன்மையான இடத்தில் இருப்பது. அதாவது லிக்னைட் அப்படிங்கிறது நிலக்கரி, நெய்வேலியில் தான் முதன்மையான இடம். சதுப்பு நிலக்காடுகள் காணப்படுகின்ற இடம். வேதாரண்யம். கொஸ்டின் நம்பர் 176. அயனமண்டல சூறாவளி உருவாகும் மாதம் நவம்பர் மாதம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 177. கொஸ்டின் நம்பர் 177. ஆண்டின் மொத்த மழை அளவு குறைந்த அளவு மழையை பெறும் மாவட்டம்.
கோயம்புத்தூர். குறைந்த அளவு பெறும் மாவட்டம், குறைந்த அளவு மழை பெறும் மாவட்டம் கோயம்புத்தூர். 178 பரப்பளவில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? பரப்பளவில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 11வது இடத்தில் உள்ளது. ஏலமலை தொகுதிகளில் காணப்படும் பள்ளத்தாக்கு. ஏலமலை தொகுதிகளில் காணப்படும் பள்ளத்தாக்கு கம்பம். ஆன்சர் பி, கம்பம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 180 மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயர்ந்த மலை. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலை ஆனைமலை. மெரினா கடற்கரையினுடைய நீளம். மெரினா கடற்கரையின் நீளம் 13 கிலோமீட்டர். மெரினா கடற்கரையினுடைய நீளம் 13 கிலோமீட்டர். நொய்யலும் அமராவதியும் எந்த ஆற்றின் துணையாறுகள்? காவிரி ஆற்றின் துணையாறுகள் தான் நொய்யலும் அமராவதியும். கொஸ்டின் நம்பர் 183 கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று. கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று பழனிமலை. அடுத்து 184 முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் நீலகிரி, அதாவது உதகமண்டலம். 185 பனங்கோட்டை செறிவு சிலுவாய் விந்து மற்றும் மட்டிமூக்கு செரவி ஆகியவை டேஸ் பறவைகள். இடமிட்டு இடம் பெயரும் பறவைகள். இடமிட்டு இடம் பெயரும் பறவைகள். 186 சிறிய துறைமுகம் என்பது நங்கூரம் பாய்ச்சும் வசதி பெற்ற துறைமுகம். நங்கூரம் பாய்ச்சும் வசதி பெற்ற துறைமுகம் தான் சிறிய துறைமுகமாகும். 187 இந்திய வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. அடுத்து கொஸ்டின் நம்பர் 188 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. சின்கோனா அப்படிங்கிறது ஒரு மருந்து. கரெக்டு. அடுத்தது உவர் மண் என்பது வேதாரண்ய பக்கத்தில் உப்பு கிடைக்கக்கூடியதான் உவர் மண். மேட்டூர் அனல்மின் நிலையம் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரி. அப்போ பொருந்தாதவற்று இதில் எதுவுமே பொருந்தலை, எதுவும் இல்லை. ஆன்சர் டி, எதுவும் இல்லை. அடுத்து பாருங்க, பருவமழை காடுகள் என்று அழைக்கப்படும் காடு. அயனமண்டல அகன்ற இலைக்காடு. அயனமண்டல அகன்ற இலை காடுகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 190 தென்மேற்கு பருவக்காற்று மழை பொழிவின் போது தமிழ்நாடு பெறும் மழையினுடைய அளவு குறைவு. கொஸ்டின் நம்பர் 191. கொஸ்டின் நம்பர் 191 ஓர் குறிப்பிட்ட ஆண்டின் தற்காலிகமாக விளைவிக்கப்படாத நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நடப்பு தரிசு நிலம். மண்ணில் உள்ள இலை மடங்கின் அளவு தீர்மானிக்கும் காரணி காலநிலை. 193வது கொஸ்டின் முதல் ஓதசக்தி நிலையம் எந்த நாட்டில் கட்டப்பட்டது? முதல் ஓதசக்தி நிலையம் எந்த நாட்டில் கட்டப்பட்டதுன்னா பிரான்ஸ் நாடு. எந்த நாடு? பிரான்ஸ் நாடு. கொஸ்டின் நம்பர் 194 பொருந்தாதது. பசுமை மர காடுகள் சுந்திரி மரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பு. பருவமழை காடுகள் இலைகளை உதிர்தல். சரி. கோடை காலங்கிறது மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை. சரி. குளிர்காலம் என்பது டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. சரி. அப்போ தவறானது, பொருந்தாதது எது? ஆன்சர் ஏ, பசுமை மர காடுகள் சுந்திரி மரம் தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க, மேக்னசைட் காணப்படும் இடங்களில் பொருந்தாததுன்னு கேட்குறான். திருப்பூர், மீதி எல்லாமே சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் எல்லாத்துலேயும் மேக்னசைட் அப்படிங்கிற தனிமம் கிடைக்குது. திருப்பூரில் மட்டும் கிடைக்கல. அடுத்து கொஸ்டின் நம்பர் 196 எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம். எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் தரமணி. 197 கூடங்குளம் அணுசக்தி நிலையம் எந்த நாட்டின் உதவியுடன் நிறுவப்பட்டது? ரஷ்ய நாட்டினுடைய உதவியுடன் நிறுவப்பட்டது. கூடங்குளம் அணுசக்தி நிலையம் எந்த நாட்டின் உதவியுடன் நிறுவப்பட்டது? ரஷ்யா நாட்டினுடைய உதவியுடன் நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 198 தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கக்கூடிய நகரம் கரூர். ஆன்சர் ஏ, கரூர். அடுத்து 199வது கொஸ்டின் கீழ்கண்ட பொது நிறுவனங்களில் பொருந்தாதது.
பொது நிறுவனங்களில் பொருந்தாதது. அப்போ தனியாரை கேட்குறான். ஏர்டெல் மட்டும்தான் தனியார், மீதி எல்லாமே கவர்மெண்ட்டு. பிஎஸ்என்எல், எஸ்ஏஐ, சாயில், சிப்காட் எல்லாமே கவர்மெண்ட்டு. ஏர்டெல் மட்டும் ப்ரைவேட்டு. 200வது கொஸ்டின். தேசிய பேரிடர் மேலாண்மையின் தலைவர். தேசிய பேரிடர் மேலாண்மையின் தலைவர் பிரதமர். 201. எது மண்ணடுக்கின் கணத்தை தீர்மானிக்கிறது? எது மண்ணடுக்கின் கணத்தை தீர்மானிக்கின்றதுனா நேரம். ஆன்சர் பி, நேரம். கொஸ்டின் நம்பர் 202. கொஸ்டின் நம்பர் 202. கீழ்கண்டவற்றுள் தவறானது. தருமபுரியில் காணக்கூடிய மலம் சித்தேரி மலை. வேலூரில் காணக்கூடிய மலை ஏலகிரி மலை. சேலத்தில் காணப்படும் மலை கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க, தப்பு. அப்போ திருச்சியில் காணப்படும் மலை பச்சை மலை, சரி. அப்போ கொல்லிமலை எங்கே கிடக்குது? கொல்லிமலை அப்படிங்கிறது நாமக்கல்லில் இருக்குது. கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல்லில் இருக்கிறது தான் கொல்லிமலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் உயர்ந்த சிகரம். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த சிகரம் சேர்வராயன் மலை. ஆன்சர் பி, சேர்வராயன் மலை. அடுத்து 204வது கொஷின். இந்தியாவின் எந்த முனையில் தமிழ்நாடு அமைந்துள்ளது? இந்தியாவின் எந்த முனையில் தமிழ்நாடு அமைந்துள்ளது? தென்கிழக்கு பகுதியில். 205. தெற்கு ஆசியாவின் டெட்ராய்டு. தெற்கு ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. தெற்கு ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. அடுத்து பாருங்கள் 206வது கொஷின். பொறுத்துக பாருங்கள். சொர்ணவாரி அப்படிங்கிறது ஆடிப்பட்டம் பார்த்து விளக்குதுமா. இல்லை ஆடிப்பட்டம் இல்லை, சித்திரை பட்டம். அப்போ 3 கமா. சம்பா பருவம் ஆடிப்பட்டம், அப்போ 2 கமா. நவரை பருவம் கார்த்திகை பட்டம், அப்போ 1 கமா. பாருங்கள், சொர்ணவாரி பட்டம் சித்திரை பட்டம், சம்பா பருவம் ஆடிப்பட்டம், நவரை பருவம் கார்த்திகை பட்டம். இப்போ ஆன்சர் 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 207. உலகின் மிகப்பெரிய தரைவழி சேவை. உலகின் மிகப்பெரிய தரைவழி சேவை தொலைக்காட்சி. 208. இந்தியாவில் அந்நிய செலவாணியை ஈட்டி தருவதில் முக்கிய பங்கு வகிப்பது சுற்றுலா. சுற்றுலா தான் ஓகேங்களா. செலவாணிகளை ஈட்டி தருவதில் முக்கிய பங்கு வகிப்பது சுற்றுலா. 209. எரிமலை வெடிப்பினால் உருவாகும் மண். எரிமலை வெடிப்பினால் உருவாகும் மண் கரிசல் மண். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 210. 210 பாருங்கள். தவளகிரியினுடைய நீளம் 8167, அப்போ 4 கமா. அடுத்து பாருங்கள். நந்தா தேவி 8598 மீட்டர், அப்போ 1 கமா. அடுத்தது நங்க பர்வத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை நந்தாதேவி பார்த்தீங்கன்னா இந்த அளவு 7817, அப்போ 2, அப்போ 4 கமா 2. மறுபடியும் பாருங்கள். நங்க பர்வதம் அப்படிங்கிறது 8126 மீட்டர், அப்போ 3 கமா. கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது 8598 1. மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் தவளகிரி அப்படிங்கிறது 8167 மீட்டர். நந்தாதேவிங்கிறது 7817 மீட்டர். நங்க பர்வதம் அப்படிங்கிறது 8126 மீட்டர். கஞ்சன்ஜங்காங்கிறது 8598 மீட்டர். அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 3 கமா 1. ஆன்சர் டி. 211. சாம்பார் ஏரி உள்ள மாவட்டம். ராஜஸ்தான். சாம்பார் ஏரி உள்ள மாவட்டம் ராஜஸ்தான். 222. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. பங்கர் என்பது கரடுமுரடான படிவு, தவறு. தரா என்பது சதுப்பு படிவு, சரி. பங்கர் என்பது பழைய வண்டல் மண். காடர் என்பது புதிய வண்டல் மண். தரா என்பது சதுப்பு படிவு. பங்கர் என்பது பழைய வண்டல் மண். காடர் என்பது புதிய வண்டல் மண். அப்போ தவறானது பங்கர் என்பது கரடுமுரடான படிவு தான் தவறானது. ஆன்சர் ஏ.
அடுத்து 213வது கொஸ்டின். பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நுழைகிறது? பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நுழைகிறது? அருணாச்சல பிரதேசம். எங்கே நுழையுது? அருணாச்சல பிரதேசத்தில் நுழைகிறது. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் தான் உலகிலேயே பழமையான மடிப்பு மலைத்தொடர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 215. நல்ல மலை உள்ள மலைத்தொடர். நல்ல மலை உள்ள மலைத்தொடர் கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை. 216. முருங்கைகள். முருங்கைகள் எந்த வெப்பநிலையில் வளரும்? அதாவது 10 டிகிரி செல்சியஸ். முருங்கைகள் எந்த வெப்பநிலையில் வளரும் அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 217. கொஸ்டின் நம்பர் 217. அந்தமான் நிக்கோபார் தீவு. அந்தமான் தீவு கூட்டங்கள் நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து பிரிக்கும் கால்வாய் 10 டிகிரி கால்வாய். 218. இந்தியாவில் மேற்கில் உள்ள துறைமுகங்களில் பொருந்தாதது. மேற்கில் உள்ள துறைமுகங்களில் பொருந்தாதது பாரதீப். பாரதீப். மீதி காண்ட்லா, மர்மகோவா, மங்களூர் எல்லாமே மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகம். பாரதீப் மட்டும் கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம். அப்போ ஆன்சர் இதுக்கு சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 219. பருவக்காற்றின் தொடக்கம் காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிப்பது ஜெட் காற்றோட்டம். பருவக்காற்றின் தொடக்கம் காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிப்பது ஜெட்டு காற்றோட்டம். 220. இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்று வீச ஆரம்பித்ததால் காலதாமதம் ஏற்படுவது எல்லினோ. எது? எல்லினோ. இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்று வீச ஆரம்பிப்பதில் காலதாமத்தை ஏற்படுத்துவது எல்லினோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 221. உலகில் உள்ள மிக உயர்ந்த சிகரங்கள் பல எந்த மலையில் காணப்படுகிறது? ஹீமாந்திரி அப்படிங்கிற இடத்துல தான் மிக உயரமான சிகரங்கள்லாம் காணப்படுவது. 222. இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கு கோடு டேஸ் நடுவே செல்லுகிறது. அலகாபாத் வழியாக செல்கிறது. எந்த வழியாக செல்லுது? அலகாபாத் வழியாக செல்லுது. கொஸ்டின் நம்பர் 223. பாருங்கள், காஷ்மீர். காஷ்மீர் இருக்கக்கூடிய கணவாய்க்கு பேர் ஓகேங்களா, சஜ்ஜுலா கணவாய். அப்போ 3 கமா. இமாச்சல பிரதேசத்துக்கு சிப்கிலா 2 கமா. சிக்கிம் அப்படின்றத நாதுல்லா. சிக்கிம் என்பது நாதுல்லா. அப்போ ஆன்சர் 3 கமா 2 கமா 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 224வது கொஸ்டின். இந்தியாவின் உயர்ந்த பீடபூமி. இந்தியாவின் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. ஆன்சர் டி, லடாக் பீடபூமி. 225. கங்கையாற்றின் தொகுதிகளுக்கும் தென்னிந்திய ஆறுகளுக்கும் இடையே நீர் பிரிமேடாக உள்ள மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர். விந்திய மலைத்தொடர். கொஸ்டின் நம்பர் 226. டால் கணவாய் போர் கணவாய் எந்த மலைத்தொடரில் காணப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி. 228. லோக் டி வாஸ் மினிக்காய் அமினி தீவில் கூட்டங்களை லட்சத்தீவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருடம் 1973 தான். இந்த மினிக்காய் தீவு, அமினி தீவு எல்லாமே லட்சத்தீவுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1973. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 229. பருத்தி ஆலை ஒரு வேளாண்மை சார்ந்த தொழில். பருத்தி ஆலை என்பது வேளாண்மை சார்ந்த தொழில். 230. அமிலமலை கண்டறியப்பட்ட ஆண்டு 1852. அமிலமலை கண்டறியப்பட்ட ஆண்டு 1852. 231. ஒரு சதவீதம் ஓசோன் இழந்த எத்தனை சதவீதம் புற ஊதா கதிர் வீசல் காரணமாகிறது? அதாவது பார்த்தீங்கன்னா 1% ஓசோன் இழப்பு எத்தனை சதவிகித புற ஊதா கதிர்கள் வீசலுக்கு காரணமாகிறதுனா 2%. காற்று மாசடைய முக்கிய காரணம் வாகன புகை. காற்று மாசடைய முக்கிய காரணம் வாகன புகை. 233. ஓடைகளிலும் ஏரிகளிலும் இயற்கை சக்தியை அதிகரிப்பது மிகையூட்ட வளமுறுதல். மிகையூட்ட வளமுறுதல்.
கொஸ்டின் நம்பர் 234, வணிக கூட்டமைப்பு எந்த வணிக வளர்ச்சியை எளிதாக்குகிறது? பல்கிளை வணிகம். 235, கேரளா கடற்கரையில் மேக்னசைட் மண்ணிலிருந்து பெறப்படுவது யுரேனியம். அடுத்து 236, கால நிலையை பாதிக்கும் காரணிகளிலிருந்து வேறுபட்டது மண். மீது எல்லாமே அச்சரேகை, கடலிலிருந்து தூரம், உயரம் எல்லாமே காலநிலையை பாதிக்கக்கூடியது. இது மட்டும் மண் மட்டும் இல்லை. அப்போ 236 கொஷின் ஓகேங்களா? ஜாகிரபியிலிருந்து 236 கொஷின் வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.